புதிய வீரர்களின் சரித்திரம் சொல்வோம். தேசப்பற்ற எல்லார் மனதிலும் எழுப்புவோம். வந்து விட்டார்கள் கிறிஷ் மற்றும் பால்டி பாய். பாரத் ஹை ஹம். கிறிஸ் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கா. வா போய் கொஞ்சம் விளையாடி பார்க்கலாம். ஏன்பா மத்தியான சமயத்துல கூட யாராவது இப்படி கொரட்டை விட்டு தூங்குவாங்களா? அட என்னப்பா நீ எவ்வளவு சூப்பரான கனவு கண்டுகிட்டு இருந்த தெரியுமா? எப்பவும் போல வந்து இப்படி எழுப்பிட்டிய. என்ன கனவு கண்ட? அட நம்ம இந்த சன்ஸ்கிருதிய பத்திரமா பாதுகாக்கிறதுனால எனக்கும் ட்ரெஷரர் பல்டி பாய்க்கும் அவார்டு கிடைக்கிற மாதிரி கனவு கண்டேன். அந்த அவார்டை வாங்க நாங்க போய்கிட்டு இருந்தோமா, இந்த முட்டாள் வந்து என்ன எழுப்பிட்டான். அவார்டா? சோ சாரி. மறுபடியும் படுத்து தூங்கு கிரேஷ். உன்னோட அந்த கனவுல எனக்கு அந்த அவார்டு வேணும். அது சரி, சன்ஸ்கிருதியோட அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, சன்ஸ்கிருதிக்கு யாரதான் தெரியாது. அதான் ஸ்டோரி மோட் ஆன் பண்ணதும் நம்ம எல்லாருக்கும் கதையா சொல்லுவாங்களே. சரி வாங்க நம்ம சன்ஸ்கிருதிக்கிட்டே கேப்போம். சன்ஸ்கிருதி எனக்கு புரியல. சன்ஸ்கிருதிக்கு என்ன அர்த்தம்னு சொல்ல. ஹே சன்ஸ்கிருதி, இன்ஃபார்ம் மோட் ஆன். சன்ஸ்கிருதியோட அர்த்தம் என்னன்னா மக்களின் வாழ்க்கை முறை, அவங்களோட நடத்தை, அவங்களோட ஒழுக்கங்கள், பணம், திருவிழா, மரபுகள், நாகரிகம், மக்களின் கலாச்சாரங்கள், அவங்களோட கலை, நடனங்கள், மியூசிக், அப்புறம் ஆர்கிடெக்சர்ல கூட பிரதிபலிக்குது. இன் ஷார்ட், சன்ஸ்கிருதிக்கு அர்த்தம் என்னன்னா மக்களோட கல்ச்சர். அடேங்கப்பா, இதெல்லாம் எப்படி நீ கையாள்ற? நான் இல்ல, மக்கள் தான் கையாளுறாங்க. அதாவது கலாச்சாரத்தின் பாதுகாவலர் தேவி அகல்யா பாய் பொறுப்பேத்துக்கிட்டாங்க. இந்தோரோட ராணி அஹில்யா பாய் ஓல்கரா. எஸ். நீ அவங்களோட கதையை எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல. அவங்களோட கதை 10 ஹீரோக்களை விட கொஞ்சம் வித்தியாசமானது. Then let's hear it. சன்ஸ்கிருதி ஸ்டோரி மோட் ஆன். அகில்யா பாய் ஹோல்கர் பிறந்தது மே மாசம் 31ஆம் தேதி 1725 மகாராஷ்டிராவோட அகமத் நகர்ல பிறந்தாங்க. இந்த ஊரை மகிழ்ச்சி மற்றும் அமைதியின் அடையாளமாக மாத்தினாங்க. மேலும் அங்க கலாச்சாரத்தின் கொடியை பறக்க விட்டாங்க. ஆனா இந்த வேலை அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த ஊரை மல்கார் ராவ் ஹோல்கர் ராஜ்யம் பண்ணாரு. அவர் யுத்தத்துல ரொம்ப பிஸியா இருந்தாரு. ராஜ்ய விவகாரங்கள், காரியங்களை அவரோட மருமக அகில்யா பாய் அப்புறம் திவான் கங்காதர் ராவ் பாத்துக்கிட்டாங்க. மலாராவோட விருப்பம் என்னன்னா அவருக்கு அப்புறமா அவரோட மருமக அகில்யா பாய் இந்தோரோட சிம்மாசனத்தை பொறுப்பேற்றுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறமா கங்காதர் ராவ் பேஷ்வா மாதவ் ராவோட சித்தப்பா ராகோபா அவரோட உதவியோட அகில்யா பாய்க்கு எதிராக யுத்தம் பண்ண முடிவு பண்ணாங்க. ராகோபாவும் கங்காதராவும் தங்கள் படையுடன் போர்க்களத்தில் அஹில்யா பாயை எதிர்த்து போரிட தயாராக நின்று இருந்தனர். நீ ரொம்பலாம் கவலைப்படாத கங்காதர் ராவ். நாம ஒரு பெண்ணை இந்தோரோட சிம்மாசனத்துல அமர விட மாட்டோம். ராகோபா அண்ணன், மராத்திய ராஜாக்கள் எல்லாரும் அஹில்யா பாய்க்கு ரொம்ப மரியாதை கொடுக்கறாங்க. கவலையே படாத. இந்த யுத்தமானது ஒரு சொடக்கு போடுறதுக்குள்ள முடிஞ்சே போயிடும். ராகோபாவுக்கும் கங்காதராவுக்கும் இடையே இந்த உரையாடல் நடந்து கொண்டிருந்த போது அஹில்யா பாய் யானை மீது ஏறிக்கொண்டு போர்க்களத்திற்கு வந்தாள். வெறும் கையோடவா வந்திருக்கீங்க? உங்களோட ஆயுதங்கள் எங்க? இது உஜ்ஜைன்ல இருந்த மகாராஜா ஷிண்டேவோட கடிதம். எனக்கு முடிசூட்டுறதுல அவருக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. இந்த கடிதம் பரோடாவோட தாமாஜி காயக்கோடவோடது. அப்புறம் இது நாக்பூரை சேர்ந்த ஜானோஜி போஷேவோடது. இவங்கெல்லாம் என்னோட உதவிக்காக தன்னுடைய படைகளை அனுப்புறதுக்கு தயாரா இருக்காங்க. நீங்க இந்த கடிதங்களை காட்டி என்ன பயமுறுத்துறீங்களா? ராகோபா, நீங்க ஒரு துணிச்சலான மனிதர். அப்புறம் நீங்க யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. ஆனா எனக்கு உங்க மேல அனுதாபங்கள் இருக்கு. ஏன்னா என்னுடைய சின்ன படை வீரர்களை நீங்க தோக்கடிக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயம் பாராட்டு கிடைக்க போறதில்ல. ஆனா நீங்க ஒருவேளை என்கிட்ட தோத்து போயிட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அவமானம் ஏற்படும். ரொம்பலாம் கவலைப்படாதீங்க ராகுபா. அப்படி நீங்க தோத்து போயிட்டீங்கன்னா நீங்க ரொம்ப துணிச்சலா போரிட்டீங்கன்னு நான் பேஷ்வா அவர்கிட்ட சொல்றேன். பேஷ்வாவா? ஆமா ராகுபா அவர்களே, பேஷ்வா அவர்களும் என் கூட தான் இருக்காரு. அவருடைய விருப்பம் என்னன்னா நான் அகில்யா பாய் ஓல்கர் இந்தோரோட சிம்மாசனத்தை ஏத்துக்கணும்னு நினைக்கிறாரு. தேவி, நீங்க எந்த யுத்தத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் இங்க உங்க முடிசூட்டு விழாவில் கலந்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன்.
அகில்யாபாயின் ராஜ்ய பட்டாபிஷேகம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகத்துடன் நடந்தது. பண்டிட்ஜி தனது பாரம்பரிய வாளை அரசவையில் அவளிடம் ஒப்படைத்த போது அனைவரும் மலர் மழை பொழிந்தனர். ராணி அகல்யாபாய் அவங்களுக்கு செஞ்ச துரோகத்துக்கு நிச்சயம் பழி வாங்குவாங்க. நான் பேசுவாவோட சித்தப்பா, அதனால நான் தப்பிச்சுக்குவேன். அது சரி, உன்னோட நிலைமை என்ன ஆகும் கங்காதர் ராவ்? கங்காதர் ராவ், இங்க வாங்க. என்ன மன்னிச்சிடுங்க தேவி. நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். தண்டனை நிச்சயம் கிடைக்கும் கங்காதர் ராவ். நீங்க இந்தோரோட தீவானா இருந்தீங்க, அப்புறம் இனியும் இந்த இந்தோரோட தீவானா இருப்பீங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு தேவி அகல்யாபாய். ஒரே நிமிஷத்துல துரோகியா இருந்தவர் விசுவாசியா மாறிட்டாரா? உத்தியில் மட்டும் அல்ல, அரசியல்லையும் பெருமைக்குரியவர். வாட் a master stroke. அப்புறம் என்னாச்சு? சிம்மாசன பொறுப்பு ஏத்ததுமே அஹில்யாபாய் இந்தூர்ல அமைதியை நிலைநாட்ட முடிவு பண்ணாங்க. அவங்க முதல்ல தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள சட்டம் ஒழுங்கு அமைப்ப மேலும் பலப்படுத்தினாங்க. தேவி, நீங்க காலையிலிருந்து மக்களோட குறைகளை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. எந்த ராஜ்யத்துல மக்களுக்கு சரியான நேரத்துல நியாயம் கிடைக்கலையோ அங்க அமைதியை நிலைநாட்ட முடியாது கங்காதர் ராவ். என்னுடைய கணவர் இறந்து போயிட்டாரு. அப்புறம் உங்க வீரர்கள் என் வீட்டை பறிச்சுக்கிட்டாங்க. நீ ஒரு விதவை, உனக்குன்னு பசங்க யாரும் இல்ல. சட்டப்படி உங்களோட சொத்து இப்ப அரசுக்கு சொந்தமானது. இந்த சட்டம் தப்பானது. இன்னையில இருந்து இந்த இந்தோர்ல எந்த ஒரு விதவையோட சொத்து பறிக்கப்படக்கூடாது. அவங்களோட வீட்டை அவங்களுக்கு உடனே திருப்பி கொடுக்கணும். Yes, equality of rights. அதுவும் 18th செஞ்சுரியில. ஈக்குவாலிட்டி மட்டும் இல்ல, அஹில்யாபாய் பப்ளிக் சர்வீஸ்லயும் சாம்பியனா இருந்தாங்க. அவங்க அமைதிக்கான போராட்டத்துல பொது சேவையை ஒரு ஆயுதமா பயன்படுத்தினாங்க. சாலைகளும் தர்மசாலாவும் அமைக்க நிறைய பண செலவாக வாய்ப்பு இருக்கு கங்காதர் ராவ் அவர்களே. அதுல பிரச்சனை என்ன இருக்கு? தேவி, ராஜா கிட்ட எந்த அளவுக்கு செல்வங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் மதிக்கப்படுவாரு. இந்தோரோட செல்வம் ஆட்சியாளர்களுக்கு இல்ல, அந்த மக்களுக்கு சொந்தமானது. கங்காதர் ராவ், ஒவ்வொரு கிராமத்துல சாலைகளும் தர்மசாலாக்களும் அப்புறம் பாலங்களும் கட்ட ஏற்பாடு பண்ணுங்க. சாலைகளும் தர்மஸ்தாலாவையும் கட்டுறதுக்கு எல்லா பணத்தையும் செலவு பண்ணாங்களா? இந்தோர் மொத்தமும் திவாலா இருக்குமே. அதான் இல்ல, அகல்யாபாய் ரொம்பவே இன்டெலிஜென்ட் ஆனவங்க. மக்கள் சேவைக்காக பயன்படுத்தின பணத்தை மறுபடியும் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு இதுக்கு கூட அவங்க கிட்ட பிளான் இருந்தது. அவங்க தன்னோட ராஜ்யத்துல வியாபாரிகளுக்கு வியாபாரம் பண்றதுக்கு ரொம்பவே சுலபமாக்கிட்டாங்க. அப்படின்னா ஈஸ் ஆஃப் ட்வின் பிசினஸா? ஆமா, அதோட விளைவு ரொம்ப தூரத்துல இருந்த வியாபாரி இந்தூருக்கு வந்தாங்க. அவங்க கிட்ட வாங்கின வரியில இந்தூரோட கஜானா நிறைய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் அவங்க என்ன, அதாவது கலாச்சாரத்தை மறுகட்டமைப்பதுல முழுமையா இணைஞ்சிட்டாங்க. தேவி, உங்களோட விருப்பப்படி நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுவிதமான சேலையை தயாரிச்சிருக்கோம். இது ரொம்ப அழகா இருக்கு. இந்த சேலையோட பேரு மாகேஸ்வரி சேலை. நீங்க ஜெயிச்சிட்டீங்க தேவி, நான் தோத்துட்டேன். தேவி உங்க எல்லாரையும் மண்டூர், குஜராத், ராஜஸ்தான்ல இருந்து உங்களை இங்க குடியேத்துனாங்க. அப்ப எதுக்குன்னு எனக்கு புரியல. அப்பதான் தேவி சொன்னாங்க, அதாவது வெவ்வேறு கலைகளின் சங்கமத்திலிருந்து புது கலை பிறக்கும்னு சொன்னாங்க. அதேதான் நடந்தது. பழமையான கலைகளை பாதுகாக்கிறதோடு சேர்ந்து புதிய கலைகளை உருவாக்குறதும் நம்மளோட கடமை தான். அப்பதான் நம்ம நம்மளோட கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும். அப்புறம் அந்த கலாச்சாரத்தை ரொம்ப தூரம் வரைக்கும் கொண்டு போக முடியும். தேவி, நாங்க புது சேலையை தயாரிச்சிட்டோம். ஆனா இதை யாரு வாங்குவாங்க? இத பத்தி யாருக்குமே தெரியாது. கங்காதர் ராவ், இன்னையில இருந்து இந்தோருக்கு வர விருந்தாளிகளுக்கு மாகேஸ்வரி சேலைய பரிசா கொடுக்கணும். நானும் இனிமே இந்த மாதிரி சேலைகளை தான் பயன்படுத்துவேன். நெக்ஸ்ட் லெவலோட பிராண்டிங். மகேஸ்வரி சாரிய பெண்கள் இன்னைக்கும் கட்டிக்கிறாங்க. அப்புறம் மகேஸ்வரி சேலையோட உருமாலை கூட தான். இப்போ அகல்யாபாயோட மெகா ப்ராஜெக்டுக்கான நேரம் வந்துடுச்சு. அவங்க இந்தியாவோட மூலை முடுக்கல எல்லாம் கோயிலை கட்டுனாங்க. ஆனா கங்காதர் ராவுக்கு இதுல சந்தோஷம் கிடையாது. தேவி, நிசாம் கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. நீங்க அவங்களோட பிரதேசத்துல இருந்து கோவிலை கட்டலாம். ஆனா நீங்க பார்க்க மகிழ்ச்சியா இல்லையே கங்காதர் ராவ்? தேவி, உங்களோட மாமனார் மல்லார் ராவ் உங்களுக்கு ஆட்சியோட சேர்த்து இதையும் கத்து கொடுத்திருக்கிறாரு. அதாவது இந்தோரோட கசானாவை எப்படி பாதுகாக்கணும்னு. அந்த விஷயத்துக்கும் இந்த கடிதத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு கங்காதர் ராவ்? இந்தோரோட பணத்தை எடுத்து இன்னொரு ராஜ்யத்துல எதுக்காக கோவில் கட்டுறீங்க? கங்காதர் ராவ், கோவில் கட்டுறதுல அதிக பணம் செலவாகுமா இல்ல யுத்தம் பண்றதுக்கு செலவாகுமா?
மற்றவங்க ராஜ்யத்துல நாம நல்ல விஷயங்களை உருவாக்குனா அவங்க எப்பவுமே இந்தோரை தாக்க மாட்டாங்க. அமைதியும் நிலைச்சு நிற்கும், கலாச்சாரமும் பாதுகாப்பா இருக்கும். வாவ், என்ன ஒரு டிப்ளமசி! தேவி அகில்யாபாயோட 30 வருஷம் ஆட்சியில இந்தூரை யாரும் தாக்குறதுக்கு முயற்சி பண்ணல. அவங்க எண்ணில் அடங்காத புதிய கோயில்களையும் பாலங்களையும் உருவாக்குனாங்க. காசி விஸ்வநாத் அப்புறம் சோம்நாத் போன்ற கோயில்களை புனர் நிர்மாணம் பண்ணாங்க. அவங்களோட ராஜ்யத்துல கலாச்சாரங்கள் அந்த அளவுக்கு மலர்ந்திருந்தது. அதோட நறுமணத்தால இந்தியா இன்னைக்கும் மணக்குது. தேவி அகில்யாபாய்க்கு மரியாதை கொடுக்கும் வகையில இந்தூர் ஏர்போர்ட்டோட பேரை தேவி அகில்யாபாய் ஹோல்கர் ஏர்போர்ட்ங்கிற பேர்ல அழைக்கப்படுகிறது. அப்புறம் 1996ல அரசாங்கம் அவங்களோட போஸ்டல் ஸ்டாம்பையும் இஷ்யூ பண்ணாங்க. பாத்தீங்களா, இந்தியா கலாச்சாரங்களை பாதுகாக்கிறவங்க இப்படிதான் இருக்கணும். அவார்ட் அவங்களுக்கு தான் கிடைக்கணும். பெருமையுடன் சொல்லுவோம், भारत है हम। ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை கேட்கவே உங்களுக்கு இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. யோசிச்சு பாருங்க, பார்க்க எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு. கிறிஸ்ட்ரிஷ் பல்டி பாய் நாம் இந்தியர்களை பாருங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 11 மணிக்கு தூர்தர்ஷனில். அப்புறம் நம்ம ஸ்கிரீனிங் பார்ட்னர்ஸ் அமேசான் பிரைம் வீடியோ, அப்புறம் நெட்ஃபிளிக்ஸ். ஸ்டே டியூன்.